வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கிறோம். அந்த பாடத்திட்டத்தில் புதிதாக கொடுக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் பாடம் 10 பகுதியில் அறிவியல் தமிழ் அப்படிங்கிற பகுதி இடம்பெற்றிருக்கிறது. அந்த அறிவியல் தமிழில் வாசை குழந்தைசாமி ஐயா அவர்கள் எழுதின அந்த புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது எழுத்து சீர்திருத்தம். அந்த பகுதியில் 2ஆம் பகுதியாக இது பார்க்கிறோம். இந்த ஒரு பகுதியில் மட்டுமே நம்ம இதுவரை 9 காணொளிகள் பதிவிட்டு இருக்கிறோம். அதை பார்க்காத நண்பர்கள் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த சேனலை முதல் முறை அப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், தமிழ் வரி வடிவத்தில் மாற்றம் தேவை அப்படிங்கிறத பெரியார் போன்ற புரட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. அதற்கப்புறமா அப்படியே வரும்போது மொழியில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஆர்வமுடைய பேராசிரியர் தேப்போ மீனாசுந்தரம் அவர்கள், இவர் பார்த்தோன்னா ஆழ்ந்த சிந்தனையாளர், ஆய்வாளர், பல ஆய்வு பாதைகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர், தமிழின் வளத்தை அறிந்தவர், வருங்கால தேவைகளையும் உணர்ந்து செயல்பட்டவர். எழுத்து சீர்திருத்தம் பற்றி அவருடைய கருத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ எல்லாருமே நம்ம கையினால் மட்டும் எழுதுறது கிடையாது, நிறைய என்ன செய்கிறோம், தட்டச்சுகளில் எழுதுகிறோம். தட்டச்சு அப்படிங்கும்போது ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு விசைப்பலகையில், அந்த தட்டச்சு பலகையில் ஒவ்வொரு பாயிண்ட் என்ன செய்யும், ஒவ்வொரு கீ இருக்கும், ஒவ்வொரு பட்டன் இருக்கும். அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் இப்போ 247 எழுத்துக்கள் இருக்குன்னா 247 கீஸ் அதில் கொண்டு வர முடியாது. அது மாதிரி அச்சு இயந்திரத்துலேயும் அதே போல் தான். அதற்கு தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, முதல்ல நிறைய எழுத்துக்களுக்கு தனித்தனியாக எழுதுறது, அந்த அச்சுப்பொறியினுடைய செலவும் அதிகரிக்கும். இந்த மாதிரி இருந்த சூழலை பின்னால் எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, இகரம் ஈகாரம் இந்த 2 மெய்யெழுத்தின் மேலும் முறையே சுழி பார்த்தோன்னா இப்படியும், ஈகாரத்திற்கு மேலே இப்படி சுழியும் வரும். அதனால் நிறைய கீபோர்டுகளில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் இப்படி மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒத்த கொம்பு ரெட்டை கொம்புனா இந்த ரெட்டை கொம்பு மட்டும் அந்த ஒத்த கொம்பு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு சிலரில் இந்த ஒத்த கொம்பும் இந்த இது மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கணும், அந்த வார்த்தைகளை உருவாக்குற மாதிரி இருக்கும். அந்த எழுத்துக்கள் எது எதற்கு வரும் அப்படிங்கிறது. அதுவும் இப்போ இருக்கிற கீபோர்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எழுதணும் அப்படின்னு நினச்சோன்னா இத்துக்கீ அமுக்கிட்டு இந்த அமுக்கணும்னா தேன் வந்துடும். அதுவும் இப்போ நம்ம கைபேசியில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறது எப்படின்னா, தங்கிலீஷில் வரக்கூடியது. எப்படி டைப் பண்ணோம் அப்படின்னா என்ன செஞ்சுருவாங்க, அம்மா அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இப்போது என்ன செஞ்சிட்ருக்கு, வந்துட்டுருக்கு. சரி, இப்படி வர்றதுனால 18 ஈகாரத்திற்கும், அதாவது இக்கு முதல் இன் வரைக்கும் உள்ள இந்த மெய்களுக்கு எல்லாத்திற்கும் இந்த 18 எழுத்துக்களோடு கூடி பிறக்கக்கூடிய இகரம் ஈகாரம், இதற்கு எல்லாத்திற்குமே தனித்தனி எழுத்துக்கள் வரணும் அப்படின்னா நிறைய கீஸ் தேவைப்படும். அது இல்லாமல் இப்போ இந்த சுழித்த மேல் விலங்கு கீழ் விலங்கு அது 2 ஒன்றை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த எழுத்தை வைத்து அதை அப்படியே உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழக்கம் என்ன செஞ்சுருக்கு இருக்குது. அடுத்து மெய் எழுத்துக்கள் அப்படின்னா, இப்போ எழுத்து சீர்திருத்தம் அப்படிங்கிற முதல்ல அந்த இதை நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பின்வருமாறான குறிப்பை எழுத்து சீர்திருத்தம் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தினுடைய வெளியீட்டில் அந்த குறிப்பு இடம்பெற்று இருக்கிறது. அடுத்ததாக மெய் எழுத்தாம் இக்கு முதலியவற்றுக்கும் முதலிய உயிர்மெய் எழுத்திற்கும் வேற்றுமை என்ன? மெய்யெழுத்தின் மேலே வரும் புள்ளி தான். மெய்யெழுத்துக்கும் உயிர்மெய் எழுத்துக்கும் என்ன வேறுபாடுனா, மெய்யெழுத்துக்கு மேலே புள்ளி இருக்குது, உயிர்மெய் எழுத்துக்கு மேலே புள்ளி இருக்காது. இது 2 தான். அப்போ இப்போது இக்கு முதலான 18ம் முதலான 18ம் என்று உள்ளன. இதற்கு பதில் புள்ளியையும் 0 போன்ற சுழியாக முதலியவற்றினை அடுத்து உயர நிற்கவே அமைப்போமானால் முதலிய 18ஓடு இந்த சுழி ஒன்றே போதும். அதுதான் முதல் வரைக்கும் கீபோர்டில் வச்சுட்டு இதற்கு மேலே ஒரு புள்ளி மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கீ வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த அமுக்கிட்டு இந்த புள்ளி இருக்கிற கீயை அமுக்கணும்னா நமக்கு இக்கு கிடச்சிரும். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டாம், இது இக்கு டு இன்னு ஒரு 18, டு ந
ஒரு 18 அப்படின்னு நம்ம உருவாக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மாற்றமும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா பேராசிரியர் மூவரதராசனார். இவர் நிதானத்திற்கு பெயர் பெற்றவர். இது கூட வினாவில் வரலாம். நிதானத்திற்கு பெயர் பெற்ற அறிஞர் அப்படின்னு கூட கேட்கலாம். எதிலும் எல்லைக்குள் நின்று இயக்குபவர், அவசர அணுகுமுறையினர் அல்லர், தெளிந்த நீரோடை போன்ற சிந்தனையாளர், தேவையான, தவிர்க்க முடியாதது அல்லது தவிர்க்கக்கூடாதது என்ற அளவில் மட்டுமே மாற்றத்தை ஏற்கும் மனநிலையினர், பழமைக்கும் புதுமைக்கும் பாலமாக நின்ற தமிழறிஞர். முக்கியமான பாயிண்ட் எடுத்துக்கலாம். பழமைக்கும் புதுமைக்கும் பாலமாக நின்ற தமிழறிஞர். அதே மாதிரி தமிழ் வரி வடிவத்தில் மாற்றங்களின் தேவை பற்றி அவருடைய கருத்து. ஆகவே பனை ஓலையில் இருப்பாணியால் எழுதுவதற்கு உதவியாக அமைக்கப்பட்ட பழங்கால எழுத்து வடிவங்களை இனியும் போற்றி கொண்டிருப்பது பொருள் அல்ல. தட்டெழுத்து பொறிக்க அச்சு பொறிக்கும் ஏற்ற வகையில் அவற்றை சிறிது மாற்றி அமைக்க முற்பட வேண்டும். இந்த வகையான முன்னேற்றம் கருதிய சீர்திருத்தம் செய்யும்போது கண்மூடித்தனமையான பழமை பற்று, மொழி பற்று என்ற பெயராலும் குறுக்கிடல் ஆகாது. அதான் அதிலிருந்து நம்ம அப்படியே பழமையே பேசிகிட்டு இருக்காம புதுசாக வேறு மாற்றங்களை கொண்டு வரணும். இதுவும் எழுத்து சீர்திருத்தம் பெரியாருடைய சுயமரியாதை பிரச்சார இயலில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ கி, ஞி, சி என்ற வடிவங்களை தட்டெழுத்திலும் அச்சிலும் கொண்டால் எத்தனை வடிவங்கள் தேவைப்படுகின்றன? உயிர் குறியீட்டை தனியே அமைக்கும் முறையை மேற்கொண்டால் 17 வடிவங்கள் குறைகின்றது. இப்போ நமக்கு வடிவங்கள் எவ்வளோ குறையுது அப்படிங்கிறது. இவ்வாறே ஐ முதலான உயிர் குறியீடுகளை சேர்ப்பதிலும் துணிந்து சீர்திருத்தம் மேற்கொண்டால்தான் மொழிக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை ஏற்படும். அடுத்து தமிழ் அறிஞர் கி.வா. ஜெகநாதன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் உலகில் அறியாதார் யாருமே இல்லை. பண்டைய தமிழில் வல்லவர், படைப்பிலக்கியத்திலும் புகழ்பெற்றவர், பாரம்பரியத்தை போற்றுபவரே அன்றி எதையும் எளிதில் புறக்கணிப்பவர் கிடையாது. வாதம், எதிர்வாதம் போன்ற எந்த வகைகளில் காலத்தை செலவிடாதவர். எழுத்து சீர்திருத்த இயக்கத்தில் அவ்வளவாக ஈடுபாடு காட்டியவரும் இல்லை. அவரும் சில மாற்றங்கள் தேவை என்பதை உணர்ந்து அந்த கருத்தை எதில் வெளியிட்டிருக்கிறாருன்னா கலைமகள் இதழில் கருத்து வெளியிட்டிருக்கிறாரு. அது என்ன கருத்துன்னு பார்க்கலாம். எழுத்து வடிவத்தை குறைத்து ஒரு சீரான குறியீடுகளை அமைக்க வேண்டும் என்ற முயற்சி பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இதை இந்த குறிப்பை அவர் எதில் வெளியிட்டிருக்கிறாருன்னா தமிழ் எழுத்து சீர்திருத்தம் அப்படிங்கிற தலைப்பில் கலைமகள் இதழில் ஜனவரி 1979 வெளியிட்டிருக்கிறாரு. உயிர்மெய்யில் கி, ஞி முதலிய இகரம் இணைந்த எழுத்துக்களுக்கு தனியே 18 அச்சுகள் தேவைப்படுகின்றன. அப்படியே உயிர்மெய் ஈகாரங்களுக்கும் 18 தனித்தனி அச்சுகள் வேண்டியிருக்கின்றன. அந்த 2 குறியீடுகளையும் உயிர்மெய்யோடு ஒட்டாமல் காலை போலவும் 2 சுழிகளைப் போலவும் தனியே அமைத்தால் 2 குறியீடுகள் இருந்தால் போதுமானது. இப்போ 34 வடிவங்கள். இதனால் எத்தனை வடிவங்கள் குறையுது அப்படின்னு பார்த்தோன்னா 34 வடிவங்கள் குறைந்து விடுகிறது. அடுத்து உயிர்மெய் உகரத்தில் ஒரே சீரான குறியீடுகள் இல்லை. அவை 3 வேறு வடிவங்களாக பெறுகின்றது. உகரம் ஒரே சீரான குறியீடு கிடையாது, 3 வடிவமாக வருகிறது. இந்த குறியீடுலேயும் ஒரே சீராகவும் ஒட்டாமல் தனியே அமைவதாகவும் ஒன்று இருந்தால் 17 வடிவங்கள் குறையும். இதுலேயும் மாறுபாடோடு உருவாக்கணும்னா 17 வடிவங்கள். உயிர்மை ஊகாரமும் இத்தகையதே. அரசியல் சமுதாய துறைகளில் பெரியாரை பின்பற்றும் அறிஞர்கள், புலவர்கள், அரசியல்வாதிகள் எழுத்து சீர்திருத்தம் பற்றி கூறியிருப்பனவற்றை நாம் குறிப்பிட வேண்டுவதில்லை. பொதுவாக இங்கு நாம் கோடிட்டு காட்ட வேண்டிய உண்மை ஒன்று: சமுதாயம், அரசியல், மொழி ஆகிய துறைகளில் எதிரெதிராக இரு முனை எல்லைகளில் நிற்பவர்களுக்குள்ளும் வரி வடிவ மாற்றம் தேவை என்ற அடிப்படை கருத்து ஒற்றுமை இருக்கிறது. இருந்தாலுமே இந்த மாற்றம் கணிசமாக தமிழில் இடம்பெறவில்லை. தமிழ் வடிவத்தில் சில மாற்றங்கள் தேவை அப்படிங்கிறதுக்காக நிறைய வாதங்கள் என்ன செய்து வந்து கொண்டே தான் இருந்தது. ஒரு மொழியில் ஒலிகள் அறுதி செய்யப்பட்டவை வரி வடிவம். ஒரு மொழியில் ஒலிகள் அறுதி செய்யப்பட்டவை அந்த வரி வடிவம். இந்த ஒலிகளுக்கு நாம் கொடுக்கும் குறியீடுகள் வரி வடிவம். ஒலிகளுக்கு நாம் கொடுக்கும் குறியீடுகள். எனவே மொழிக்கு ஒலிதான் அடிப்படை, தவிர எழுத்துக்கள் அல்ல.
எழுத்துக்கள் காலத்துக்கு காலம் மாறி வருபவை தமிழில் மாறியும் வந்திருக்கின்றன. அதே மாதிரி ஒலிகளுக்கு நாம் அமைக்கும் குறியீடுகள் எளிய வடிவமும் முடிந்த அளவு குறைந்த எண்ணிக்கையும் கொண்டவையாக இருக்க வேண்டும். அது எண்ணிக்கையில் அதிகமானால் வரி வடிவம் சிக்கல் நிறைந்ததாக இருந்தாலும் கற்பதில் சிரமம், கால விரயம் இதெல்லாம் ஏற்படும். இந்த படத்தில் பார்த்தோன்னா என்ன செஞ்சிடும், முன்னாலே எப்படி எப்படி எழுதப்பட்டது, அதன் பின்பு எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்தது அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். 19ஆம் நூற்றாண்டில் தான் ஓரளவுக்கு நாம் எழுதிய இந்த வரி வடிவங்கள் நடைமுறையில் இருந்திருக்கிறது. 18, 19 இந்த நூற்றாண்டு காலங்களில். இது கல் சொல்லும் கதைகள் அதை எழுதினது யாருன்னா வே. சுந்தரம் அப்படிங்கிறவர். அவருடைய பதிப்பில் அந்த குறிப்பு இடம்பெற்று இருக்கிறது. மனித சமுதாயத்தில் கல்வி, அறிவு இதை பரப்புறதுல முக்கிய பங்கு வகித்தது எதுனா அச்சு இயந்திரம். இது ஒரு மிகப்பெரிய புரட்சியையே ஏற்படுத்தியதுன்னு நம்ம சொல்லலாம். எழுத்தாண்டலை கொண்டு முதல்ல ஓலைச்சுவடிகளில், அதுக்கப்புறம் காகிதங்களில் எழுதுவதற்கு ஏற்றதாக ஒரு வடிவம் என செய்தி இருக்குது. அச்சுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இன்று அச்சிடுதல் என்பது அச்சு கோர்த்தல், அச்சு வார்த்தல், அடுத்து எழுத்தாணி கொண்டு ஓலையிலும் பின்னர் காகிதங்கள்லாம் எழுதுவதற்கு அது மிக சிரமமாகவே இருந்தது. அந்த மாதிரி இந்த எழுத்தாணி, அந்த இரும்பு எழுத்தாணியை கொண்டு எழுதுவது சிரமமாக இருந்ததுனால இந்த காகிதங்கள்லேயும் இதுலேயும் எழுதுவதற்கு ஏற்ற ஒரு வரி வடிவத்தை உருவாக்குறாங்க. அச்சுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இன்று அச்சிடுதல் அப்படிங்கிறது அச்சு கோத்தல், அச்சு வார்த்தல் என்ற நிலைகளை கடந்து கணிப்பொறி மூலம் வரி எழுதி பதிப்பிக்கப்படுகிறது. கணிப்பொறியில் எழுதிய அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் எடுக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அப்போ அச்சிடுதல் முழுமையாக கணிப்பொறி மயமாகும் நிலை மேலை நாடுகளில் உருவாக இப்போது இந்த புத்தகம் எழுதுகிற சமயத்தில் மேலை நாடுகளில் இருக்கும். இப்போ நமக்குமே இங்கே அதிகமாக செஞ்சிருச்சு வந்துட்டு. பழங்காலத்தில் கல்வி அப்படிங்கிறது எழுத படிக்க தெரிந்து கொள்வதும் பின்னர் சில இலக்கிய இலக்கண நூல்களை கற்பதும் தான் என்ற அளவிலேயே இருந்துச்சு பழங்கால கல்வி. அதற்கு அப்புறமா அது என்ன செய்யுது, அதாவது கல்வி என்றாலே மொழி கல்வி அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் இன்றைக்கி கல்வியினுடைய குறிக்கோள் கல்வி அப்படிங்கிறதெல்லாம் அதை தாண்டிய ஒரு நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது. மொழி அறிவு பெறுவதற்கு மட்டும் நாம் நீண்ட காலத்தை செலவிட முடியாது. மொழியை மட்டும் கற்றுக்கிட்டும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் என்று மாறி இருக்கிறது. பண்டைய காலத்தில் கல்வி ஒரு சமுதாயத்தில் ஒரு சிலர், அதுவும் மிக சிலர் மட்டும்தான் படிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நிலை அவசியம் தேவை என்ற நிலை அரசர்கள் கூட இருக்கவில்லை. கல்வி பண்டைய சமுதாயத்தில் ஒரு பொருளாதார தேவையோ சமுதாய தேவையோ கிடையாது. பல ஆயிரக்கணக்கான நிறைய பேர், 1000ல் ஒருத்தர் 2 பேர் அப்படி தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அதிக காலம் செலவழித்தால் சமுதாய அளவில் அதனால் ஏற்படும் நட்டம் கணிசமானதன்று. ஆனால் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிற தத்துவம் செயற்படுத்தப்படும் இந்த நூற்றாண்டில் தான் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் எழுத்துக்களை கற்க மட்டுமே நீண்ட காலத்தை தலைமுறையாக செலவிட நேர்ந்தால் அது மிகுந்த கால விரயமாகும். அது தவிர்க்க முடியாதது அப்படின்னு ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். ஆனால் தவிர்க்க முடியுமெனில் அதை செய்ய தயங்குவதற்கு நியாயமே இல்லை. அதாவது கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கும்போது விரைவாக வரி வடிவ மாற்றத்தை நம்ம ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இணையில்லாத செல்வம், இணை இல்லாத செல்வம் எது அப்படின்னா காலம். அதை வீணாக்குவது முறையான ஒரு செயலாக இருக்காது. அதனால் சமுதாயம் தனது கால்களுக்கு தானே தலையிட்டு கொள்கிறது. நிறைய நடைமுறைகள், கட்டுப்பாடுகள் இதை விதித்து கொண்டு தானே தலையிட்டு கொண்டு இருப்பதாக இருக்கிறது. இந்தியாவில் முதலாக நூல்கள் அச்சிடப்பட்டது தமிழில் தான். இந்திய மொழியில் முதலில் அச்சிடப்பட்டது தமிழ் மொழியில்தான். அது தமிழகத்தில் நடைபெறவில்லை. எங்கே நடைபெற்றதுன்னா கோவாவில் நடைபெற்றது. அதுக்கப்புறம் அன்று நூல்களை அச்சிட்ட கிறித்தவ பாதிரிமார்கள் கோவாவில் மராத்திய மொழியையோ இந்தியையோ கன்னடத்தையோ தேர்ந்தெடுக்காமல் தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்ததற்கு தனிப்பட்ட மொழியின் மீது ஏற்பட்ட பற்று அன்று மற்ற இந்திய மொழிகளோடு நம்ம இந்திய மொழிகளோடு ஒப்பிடும்போது தமிழ் வரி வடிவம் அச்சுகளை உருவாக்குவதற்கு எளியது என்பது தான் அதனுடைய நோக்கமாக இருந்தது. அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, கோவாவில் பதிப்பித்தாலும் அந்த மராத்திய மொழியோ கன்னடமோ இந்தியவோ தேர்ந்தெடுக்காமல் தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்தார்கள்.
அடுத்து அச்சுகளை உருவாக்குவதற்கு எளிய வரி வடிவம் தமிழாக இருக்கிறது. எளிமை எங்கே இருந்தாலும் அதில் ஒரு ஏற்றம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, ஈர்ப்பு இருக்கிறது. இன்று நாம் தட்டச்சை நிறைய அளவில் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். நம்முடைய சமுதாயம் வளர வளர இந்த தட்டச்சு பயன்பாடு பெருகி கொண்டே தான் இருக்குது. அதே மாதிரி ஆங்கிலத்தில் மேல்நிலை தேர்வுக்கு வேகம் ஒரு நிமிடத்திற்கு 45 சொற்கள். இங்கே தட்டச்சு பழகிறதுக்கு ஆங்கிலத்தில் மேல்நிலை தேர்வுக்கு ஹையர் லோயர் சொல்லுவோம் இல்லையா, அதில் அந்த மேல்நிலை ஹையர் லெவலுக்கு ஒரு நிமிடத்திற்கு 45 சொற்கள், 225 தட்டுகள். அதே நிலை தேர்வுக்கு தமிழில் வேகம் 41 சொற்கள், 205 தட்டுகள். தமிழ் தட்டச்சு அதிலிருந்து இதோடைய எண்ணிக்கை குறையுது, 4 எழுத்துக்கள், சொற்களில் 4 குறையுது, இதில் 20 குறையுது, தட்டுகள் 20 குறையுது. அதனால் தமிழ் தட்டச்சர் ஒவ்வொருவருடைய நேரமும் விரயமாகிறது. இது தொடர்ந்து இன்னும் அதிக அளவில் ஆகக்கூடிய கால விரயமாகும். அதே மாதிரி பார்த்தோன்னா மெய்யெழுத்திற்கு இடும் புள்ளிகள் தாளை குழியிடுகின்றன. இகரம் ஈகாரத்திற்கு இடும் மேல் விலங்குகள் சரியாக சீராக அமைவதில்லை. அப்புறம் தமிழில் தட்டச்சு செய்யப்பட்ட பக்கம் அழகாக அமைவது இல்லை. இதெல்லாம் குறைபாடுகளாக இருக்குது. நமது தலையாய குறிக்கோள் அப்படின்னா தமிழ் நிலம் வளம் பெற வேண்டும், தமிழ் இனம் வளர வேண்டும், தமிழ் மொழி உயர்வு பெற வேண்டும் என்பதுதான். இதில் கருத்து வேறுபாடு யாருக்குமே இல்லை. ஆனாலும் நாம் வாழக்கூடிய இந்த அறிவு யுகத்திற்கு மேற்கண்ட குறிக்கோள்கள் உடையதாக அந்த அறிவு யுகம் இருக்கிறது. தமிழ் மக்கள் அனைவரும் கல்வி பெற வேண்டும், தற்குறிகள் இல்லாத தமிழ் சமுதாயம் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் படியாதவர்கள் இல்லாத தமிழ்நாடு பண்டைய காலத்தில் இருந்ததில்லை, இன்றும் இல்லை என்று உருவாக்குவது மகத்தான சாதனை. இன்று வரை தமிழ் மக்களின் வரலாறு காணாத சாதனை. அப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் வரமாக கேட்டு பெற முடியாது. வரலாறு காணாத சாதனைகளை படைக்க வரலாறு காணாத கருவிகளை படைத்தாக வேண்டும். கருவி உடையாருக்கு அருவினை என்பது இல்லை. கல்வி முயற்சியில் வரி வடிவம் ஒரு முக்கியமான கருவி. பார்த்துக்கோங்க, கல்வி வளர்ச்சியில் வரி வடிவம் ஒரு முக்கியமான கருவியாக கருதப்படுகிறது. அது காலந்தோறும் மாறுபவை வளர்பவை. நமது வரி வடிவம் தேவைக்கு ஏற்ப அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பெரியார் அவர்கள் 1948 சில கருத்துக்களை சொல்கிறாரு. மாற்றுவதும் திருத்துவதும் யாருக்கும் எதற்கும் இழிவாகவோ குற்றமாகவோ ஆகிவிடாது. மேன்மையடையவும் காலத்தோடு கலந்து செல்லவும் எதையும் மாற்றவும் திருத்தவும் வேண்டும். பிடிவாதமாய் பாட்டி காலத்திய பண்டைய காலத்திய பெருமைகளை பேசி கொண்டிருந்தால் அழிபட்டு போவோம், பின்தங்கி போவோம். மொழி என்பது உலக போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். பாருங்கள், மொழி உலக போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். எது அப்படின்னா மொழி. போர்க்கருவிகள் காலத்திற்கு ஏற்ப என்ன செய்து கொண்டே மாற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த கருத்து கட்டுரை தொகுப்பு பெரியார் சுய மரியாதை பிரச்சார நிறுவன வெளியீட்டில் உள்ள அந்த குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக, இன்று படித்தவன் அப்படிங்கிறதுக்கு இருக்கும் விளக்கம் எழுத படிக்க தெரிந்தவன் என்பது தான். இது காலப்போக்கில் அந்த கணக்கெடுப்புகள்லாம் வந்தப்போ இந்த அடிப்படையில் தான் எண்ணப்படுகிறது. 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் தற்குறிகள் 100க்கு 26 பேர். இன்று வளர்ந்த தமிழ் மகளை தற்குறியாக வைத்திருப்பது வரி வடிவம்தான். சுருக்கமாக சொன்னால் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையே சாத்தப்பட்டிருக்கும் கதவு வரி வடிவ கதவு தான். பாருங்கள், தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் இடையே சாத்தப்பட்டிருக்கும் கதவு எதுனா வரி வடிவ கதவாம். இதை எளிதாக திறக்கும் வழியை நாம் காண வேண்டும். வரி வடிவத்தை எளிதாக்குவதற்கு வழியே இல்லை என்றால் இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டுவது தவிர்க்க முடியாது. ஆனால் எளிதாக்க வழி இருக்கும்போது அந்த வழியை நம்ம பின்பற்றுவது தான் நமக்கு சிறந்ததாக இருக்கும். மேலெழுந்த வாரியாக மேலோட்டம் அப்படியே பார்க்கும் பொழுது ஏதோ மொழி பாதுகாப்பு முயற்சி போல தோன்றினாலும் அடிப்படையில் நீண்ட கால கணிப்பில் இந்த கலப்பில்லாத மொழி எதிர்ப்பு கொள்கையும் இன வளர்ச்சி தடை செயலுமாகவே இது இருக்கிறது. சரி, இதை தொடர்ந்து வரக்கூடிய செய்தியை அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். நன்றி.